இங்க ஒருத்தர் தன்னோட பாஸோட ரூம்ல இருந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா ரத்தக்கரையோட வராரு. அது மட்டும் இல்லாம கையில ஒரு கத்தியோட. ஆனா 10 நிமிஷத்துக்கு மேல அவரோட பாஸ வந்து மிரட்டி இருப்பாரு. சோ அதனால இவரு தான் வந்து கொலை பண்ணிருப்பாரு சொல்லிட்டு எல்லாரும் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்க சமயத்துல இவர் ரொம்பவே கேஷுவலா வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்து அப்படியே கத்திய உள்ள வச்சுட்டு அப்படியே கேஷுவலா வந்து பாத்தீங்கன்னா லிஃப்ட்ல வராரு. அப்ப அவர் உள்ள வச்சிருந்த கத்தி கீழே விழ அதை வந்து பாத்தீங்கன்னா இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா உங்க கத்தி நீங்க கீழே போட்டுட்டீங்க அப்படி சொல்லிட்டு எடுத்து தராரு. சோ இப்ப இவர் வந்து பாத்தீங்கன்னா நோஸ்ல இருந்து ப்ளீட் ஆயிடுச்சு. அதனால இவ்வளவு ரத்தம் அப்படின்ற மாதிரி அப்படியே கேஷுவலா வெளியே போக ட்ரை பண்ணும்போது பாத்தீங்கன்னா அப்படியே அவர் கிட்ட இருந்து கத்தி எடுத்து தூக்கி விசிறி அடிக்கிறாரு. அது வந்து கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்து போலீஸோட ஷிப்லயே வந்து விழுது. சோ அங்கிருந்து அப்படியே ஒரு தப்பிச்சு ஓடுறாரு. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா அப்படியே சிசிடிவி கேமரால யார் கொலை பண்ணாங்கன்றத கண்டுபிடிச்சிடறாங்க. பட் இருந்தாலும் இவருக்கு வந்து இந்த மேட்டர் வந்து தெரியாது. இவர் அப்படியே ஓடிட்டே இருக்காரு. சாப்பிடாம தூங்காம அப்படியே பாத்தீங்கன்னா போன் பண்ண நினைக்கிறேன். பட் அதுக்கும் வந்து ஒரு பயமா இருக்கு. சோ அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஒரு காசு கூட வெளியே எடுக்க முடியல. சோ இப்படியே ரெஸ்ட் ரூம் போறாரு. அந்த இடத்துல அவருடைய பிளட் ஸ்டெயின்லாம் வந்து கிளியர் பண்ணிட்டு அப்படியே வந்து பஸ்ல போகும்போது பாத்தீங்கன்னா ஆக்சுவலான கொலைக்காரனை வந்து பாக்குறாரு. நெக்ஸ்ட் என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க டைட்டில் மேல இருக்கக்கூடிய லிங்க் கிளிக் பண்ணி ஃபுல் வீடியோ பாருங்க.